ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். துலாலக்கண துலாராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர 2ஆம் பாவம் 2ஆம் ராசினு விருச்சிக ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த விருச்சிக ராசி நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு தசாபுத்தி நாள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க கூட அந்த பதிவாகும். இந்த பதிவோட விளக்கம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருப்பாங்க 2 பேப்பரில். அதை பார்த்து ராசி கட்ட பார்த்தீங்கன்னா 12 கட்ட சின்ன சின்ன கொடுக்கப்பட்டிருக்கோம். 12 கட்டத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் லான் போட்டிருப்பாங்க. அதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம் முதல் வீடு. ஓகேங்களா? ரைட். அதிலிருந்து எண்ணி வர 2ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த விருச்சிக ராசியோட பதிவு. ஓகேங்களா? சரி, நட்சத்திர சாரத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர கிரகத்தை முன்னே வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வரிசைப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர பேர்கள் இட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களோட தசாபதி நாங்கள் பயணிச்சு அந்த தசாபதி பலன் அளிக்க போது பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். இப்போ அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க நீங்கள் சொல்கிற இடத்துல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள். அடுத்து அந்த வீடியோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பலன் நீங்கள் 2 தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் எங்கே இருந்தாலும் அது உண்டான பதிவு. அதை 12 வீடியோ போடுறோம் நாம. ஓகேங்களா? ரைட், ஓகே. ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எத்தனை கோடி தசாபுத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இது ராகு திசையில் புதன் புத்தி. ஓகேங்களா? அப்போ ராகு திசை புதன் புத்தினாக்கா, புதன் புத்தி அப்போ எத்தனை கோடி புத்தி? 9 கோடியும் 12 கோடியும் புத்தி. ஓகேங்களா? ரைட். அப்போ எத்தனை நாள் செயல்பட்டு இருக்குன்னு ராகு திசையில் 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். ராகு திசையில் புதன் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 2 வருடமும் 6 மாதம் 18 நாட்கள் வரை செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துலாலக்கணம் துலாராசிக்காக பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. துலாலக்கணம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் புதன் புத்தி நடக்குமானா லக்கண பாவரதி இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. அதே மாதிரி இப்போ 2ஆம் பாவம் 2ஆம் ராசியான விருச்சிக ராசி நட்சத்திரம் பார்த்தலாம் வாங்க. ரைட். ஓகேங்களா? அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதாங்க? விசாக 4ஆம் பாதம் இருக்குது. அனுசம் 1 2 3 4 பாதம் இருக்குது. கேட்டு 1 2 3 4 பாதம் இருக்குது. மொத்தம் 9 பாதம் இருக்குது. ஓகேங்களா? ரைட். விசாக சாரத்தில் உங்களுடைய 9 கோடி 12 கோடி புத்திநாதன் புதன் பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. பார்த்தீங்கன்னா என்ன சம்மந்தப்படுது நேரத்தில் 2ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 3 6 சம்மந்தப்படுது. 3 கோடி 6 கோடி தான் விசாக சாரம் குருவோட சாரம். இந்த லக்கணத்துக்கு 3 கோடி 6 கோடி சாரம் தான் விசாக சாரம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ விசாக சாரங்கிற பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 3 6 சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா 9 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பலன் நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையாருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறுற மாதிரி வரும். தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லை செலவு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஊர் பெரிய மனுஷன் அமைப்பு நீங்கள் இருந்தாலும் சரி, யாருக்கு போய் ஜாமீன் போகிறதோ யாரும் முன்னே நிற்கிறதோ சார்ஜ் சொல்கிறதோ இந்த மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் இல்லாமல் இருக்க பட்சத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீண் விரையும் வீண் அலைச்சல் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான தேடுதல் நம்ம தேடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்து காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்டப்பில் ஏதோ ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் லெவலாக இருக்கிறது கொஞ்சம் காலகட்டம் நல்லதுங்க. அதாவது குடும்பத்தோட பயணம் குடும்பத்தோட இடமாற்றம் இதெல்லாம் காலகட்டம் வருமானம் கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது ஊருக்குள்ள தர்மகரத்தை காரிக்கிறது அந்த மாதிரி அமைப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த புத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேவரட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து உசார சுதந்திரமாக இருப்பு நல்லதுங்க. அதே மாதிரி ஒரு கிரிவலம் போகிறது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முயற்சியாக இருக்கட்டும் உங்கள் வெற்றியாக இருக்கட்டும் கொடுத்து வாங்குறது ஒரு கடன் கொடுத்து வாங்குறது கடன் வாங்கி தான் நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப் நம்மளுக்கு கேட்குற கடன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வாத்தியார் வேலை இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பு ஒரு பெரிய அலுவலகத்தில் பெரிய அமைப்பில் இருக்கணும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லபடியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரியமாக இருந்தால் நீங்கள் அசால்ட்டாக இருந்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த சாரத்து போகலாங்க. ரைட், ஓகேங்களா? அடுத்து என்ன சார் அனுசாரம் இல்லைங்களா? அப்போ அனுசாரங்க பார்த்தீங்கன்னா 4 கூட 5 கூட சனீஸ்வரோட சாரம். ஓகேங்களா? ரைட், ஓகே. பார்த்தீங்கன்னா
என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 2ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 4, 5 சம்மந்தப்பட்டு மேலே 9, 12 பயணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு அதாவது நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சரி, இப்போ இந்த ஜாதகரை படிக்கிறவராக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் யாரும் படித்தாலும் சரி, ஜாதகரை படித்தாலும் சரிங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உச்சக்கல்வி, உயர்கல்வி மூலியமா நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பு, அந்த விருப்பத்துக்கு ஏற்ற கல்வி நம்ம நம்ம படிக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயார் மூலியமாக லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம் இப்போலாம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் வாங்குவோம்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ பூர்வீகத்தில் நம்மளுக்கு ஒரு இடங்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது, ஒரு சொத்து பத்து வர வேண்டி இருக்குது அப்படின்னு இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான ஒரு பாயிண்ட்டை பேர் கொடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் குழந்தைங்க ஒரு பேர் போல் படிப்பு உண்டான அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு தொடர்பில் இருக்கிறோம், ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம், ஒரு மாந்திரிகத்தில் இருக்கிறோம், ஜோதிடத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனையும் நம்ம ஒரு குடும்பமாக இணைஞ்சும் இல்லை நம்ம பேச்சு மூலியமாக இணைஞ்சும் நம்ம செயல் திறமை இணைஞ்சும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரகத்தில் பூரா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வண்டி வாகனம், ஒரு சுகபோகம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு கொஞ்சம் வந்து வராமல் இருப்பார், கொஞ்சம் வெளியூர் தங்குவார். அப்படி வீட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நோய் நொடியால் பாதிக்கப்படுவார். இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது தாயாருக்கு ஒரு விரயம், அதாவது தாயாருக்கு ஒரு விரயம், இல்லைன்னா வண்டி வாகனத்தில் ஒரு நம்ம பிரயாணம் பண்ணி விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்மளோட உடம்புக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஓகேங்களா, நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மர்ம உறுப்பு, ஒரு ஆசனவாய், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பெருசாக பயந்துக்கு தேவையில்ல, கொஞ்சம் பாயிண்ட் போட்ட அவ்வளோதான், பெருசாக பயந்துக்க வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கேட்டை சார் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து கேட்டை சார் இருக்குது இல்லைங்களா? அப்போ கேட்டை சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புத்திநாதனுக்கு சுயசாரம் இல்லைங்களா? புதனோட சாரம் தானே கேட்டை சாரம். அப்போ 9, 12 சாரம். அப்புறம் 2ஆம் பாவம் சம்மந்தப்படுது, விருச்சகம் 2ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 9, 12 டபுளாக சம்மந்தப்படுது இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தள்ளி போகக்கூடிய அமைப்பு, குடும்பத்தோட பயணம் பண்ணுவோம், இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் நம்ம ஒரு சம்பாதிக்கவோ, ஒரு வேலை வாய்ப்புக்கோ எதுக்கும் நம்ம போயிருப்போம். ஓகேங்களா? இது சில பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நலனுக்காக வெளியே போகிறது இருக்குதுங்க. ஓகேங்களா? சில படிப்புக்காக வெளியே போவாங்க, உச்சக்கல்வி, உயர்கல்வி, இந்த மாதிரி படிப்புக்காக வெளியே போகிற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தந்தையார் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஒரு வாக்குவாதங்கள் பண்ணுவார், தான் வச்சதை தான் சட்டம் பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ யாருக்கும் ஜாமீன் போகிறது, யாருக்கும் முன்னே நின்னோ மாட்டுவார். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதானமாக இருந்தது கொஞ்சம் நம்ம காப்பது கொண்டு வரது இப்போ நல்லதுங்க. அதே உச்சக்கல்வி, உயர்கல்வி, இந்த மாதிரி படிப்பு விஷயம் கொஞ்சம் பார்த்து உசாராக சூதானமாக இருப்பது நல்லது. தந்தையார் விஷயம் உசாரம் நல்லது. இந்த தர்ம காரியங்கள், அதே ஊரில் தர்மகர்த்த காரியகர்த்த இந்த மாதிரி அமைப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்து உசாராக சூதனம் இருப்பது நல்லதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு அறக்கட்டளை இந்த மாதிரி ஒரு அமைப்பு இது அமைப்பில் இருக்குது. அது கோயிலுக்கு தர்மகர்த்த காரியகர்த்தா இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்து உசாராக சூதனம் இருப்பது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம், தூரத்து பயணம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பயணம், அது மூலியம் வருமானத்தை ஈட்டுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கணுங்க. பார்த்து பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுன்னாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது